Taste the Daily. மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றி மக்களுக்கான ஆட்சியை மலர வைக்கும், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு 51வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம். திருப்பூர் மாநகர், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம் தொகுதிகளில் புரட்சி தமிழர் பரப்புரை மேற்கொள்கிறார். திமுக ஆட்சியில் ஊழல் இல்லாத துறையே இல்லை என்றும், ஊழலின் ஊற்றுக்கண் திமுக என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தால் ஊழல் தானாக வந்துவிடும் எனவும் புரட்சி தமிழர் ஆவேசம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாலே ஊழல் தானாக வந்துவிடும். ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. திமுகனா ஊழல், ஊழல்னா திமுக. திமுக ஆட்சியில் 4 அதிகார மையங்கள் இருந்து மக்களை வாட்டி வதைத்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஸ்டாலின், சபரீசன், உதயநிதி மற்றும் துர்கா ஸ்டாலின் என திமுகவில் 4 முதலமைச்சர்கள் உள்ளதாகவும் புரட்சி தமிழர் சாடல். திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது. இன்னைக்கு வாரிசு அரசியலாக இன்றைக்கு திமுக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திமுகவில் 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. ஒன்று ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், பிறகு திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மா. அவையிலும் விட்டு வைக்கல. இப்ப அவையிலும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மைதானே? ஒரு திமுக ஒரு முதலமைச்சர் இருந்தாவே நாட்டு மக்கள் தாக்கு முடிக்க முடியாது. 4 அதிகார மையங்கள், 4 முதலமைச்சர் தமிழகத்தில் இருந்தா தமிழகம் எப்படி இருக்கும் எண்ணி பாருங்க. திரு கருணாநிதி குடும்பம் பிழைக்க 8 கோடி வரை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றார். 8 கோடி மக்களை வாட்டி வதைக்கின்ற கட்சி திமுக கட்சி. திமுக ஆட்சியில் டாஸ்மாகில் நடைபெற்றுள்ள ஊழல் மீது அதிமுக ஆட்சி அமைந்ததும் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் பேசிய புரட்சி தமிழர், வரிக்கு மேல் வரி போட்டு ஸ்டாலின் அரசு மக்களை வாட்டி வதைப்பதாகவும் குற்றச்சாட்டு. இடி இந்த டாஸ்மாக்ல முறைகேடு நடைபெற்றதாக அவள் ஆய்வு செஞ்சு, அவள் சோதனை செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டதா பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி. முழுமையா விசாரிக்கப்பட்டா 40,000 கோடி டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றிருக்கும் என்று அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி கதவுடன் டாஸ்மாக் நிறுவனம் முழுவதும் சோதனை செய்யப்பட்டு தகுந்த அதிகாரியின் மூலமாக அந்த ஊழல் முறைகேடுகளை கண்டுபிடிக்கப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்டு யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டார்களோ அவர் மீதெல்லாம் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தேர்தல் நேரத்தில் வரியே போட மாட்டேன்னு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை வாட்டி வதைக்கின்ற அளவிற்கு வரி மேல் வரி போட்டு மக்களை துன்புறுத்துகின்ற அரசாங்கம் தேவையா? திமுக ஆட்சியில் மக்களிடம் வாங்கப்பட்ட மனுக்கள் முறையாக அதிகாரிகளிடம் வழங்கப்படவில்லை. மக்களிடம் வாங்கப்பட்ட மனுக்கள் அனைத்தும் ஆற்றில் மிதப்பதாகவும் கடையில் வடை கட்டி கொடுக்க பயன்படுத்தப்படுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சரி, மனு வாங்கினாங்க. இந்த மனுவை முறையா கொண்டு போய் சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்தாங்கன்னா அதுவும் இல்லை. அந்த சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற பகுதியில் ஆற்றில் கிடக்குது. இந்த மனு ஆற்றில் கிடந்து அதை காவல்துறை அதை பறிமுதல் செஞ்சு வழக்கு போட்டுக்கிறாங்க. அதே வலைதளத்தில் இருக்குது. புதுக்கோட்டையில் இந்த மனு இந்த உங்களுடன் சாலையில் மக்கள் கொடுக்கிற மனு வடை கட்டி கொடுக்குறாங்க. வடை கடையில் வடை சொல்றாங்கல்ல, அந்த கடையில் மக்களுக்கு இந்த மனு மூலமா வடை கட்டி கொடுக்குறாங்க. அதிமுக ஆட்சியில் முயற்சி எடுக்கப்பட்ட ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை ஸ்டாலின் அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக கழக பொதுச் செயலாளர் ஆவேசம். 2 மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி ஆட்சியில் உள்ள நிலையில் விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி ஸ்டாலின் அரசு உள்ளதாக எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்ட பொழுது உங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய தூதுவராக இருந்து நீங்க நீண்ட நாட்கள் போராடி கொண்டிருக்கின்ற அந்த ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்திற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்க முயற்சி எடுத்தோம். ஆனா இடையிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு
திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் கிடப்பிலே போட்டு விட்டார். கேரளாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி, தமிழகத்திலே உங்களுடைய ஆட்சி. ஆக இரண்டுமே இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றீர்கள். இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு தீர்வு காணுங்கள். இன்னும் 7 மாத காலம் இருக்கின்றது. இப்பொழுதாவது இந்த மக்களுடைய எண்ணங்களை, இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நீண்ட காலமாக எதிர்பார்க்கின்ற இந்த ஆனமலையாறு நல்லாறு திட்டத்திற்கு வடிவம் குறிக்கின்ற விதமாக கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு ஒரு தீர்வு காணுங்கள். இல்லாவிட்டால் இந்த மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என வாக்குறுதி அளித்துவிட்டு தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்காமல் திமுக அரசு ஏமாற்றியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டும். மத்திய அரசிடம் பேசி 100 நாள் பணியாளர்களுக்கு ஊதியம் கிடைக்க நடவடிக்கை எடுத்தது அதிமுக எனவும் புரட்சி தமிழர் பெருமிதம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது பல அறிவிப்புகளை விட்டாங்க. தேர்தல் அறிவிப்பில் பல அறிவிப்புகள் விட்டாங்க. அதுல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு 150 நாள் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களாமா? 100 நாள 150 நாளா உயர்த்தினாங்களா? உயர்த்தல. இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளம் கூட கொடுக்கல. உண்மைதானே? அண்ணா திமுக கட்சி மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அழுத்தம் கொடுத்து அந்த ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சம்பளத்தை பெறுவதற்கு முதல் கட்டமா 2999 கோடி மத்திய அரசோடு நாங்க பேசி முதல் கட்டம் வாங்கி கொடுத்தது அண்ணா திமுக கட்சி. அதிமுக ஆட்சியின் போது திருப்பூரில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது. உடுமலைப்பேட்டை பகுதியில் 250 கோடி மதிப்பீட்டில் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் கொண்டு வரப்பட்டதாகவும் திருப்பூர் மாவட்டம் வடத்துக்குளத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு, ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதற்காக திருப்பூரில் கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொடுத்திருக்கிறோம். தனியார் மருத்துவமனைக்கு இணையா அந்த மருத்துவமனை செயல்படக்கூடிய விதத்தில் அந்த மருத்துவமனையை கட்டிய அரசு அண்ணா திமுக அரசு. உடுமலைப்பேட்டை உங்க பகுதிக்கு பக்கத்துல ஒரு 8-10 கிலோமீட்டர் தான் இருக்கு நினைக்கிறேன். கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிகளை வைத்து நான் கொடுத்தேன். 250 கோடி. இது 350 கோடி. 200 வாய் பேசுகின்ற மக்களுக்கும் நல்ல சிகிச்சை, வாய் பேசாத ஜீவன்களுக்கும் நல்ல திட்டத்தை கொண்டாந்தோம். தனி குடித்தனம் போகும் அருந்ததியர் மக்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. இந்த ஏழை குடும்பத்தில் இருக்கின்றவங்க, இந்த அருந்ததியர் சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் திருமணம் ஆகுது குடும்பத்தில், அவர்களுக்கு வீட்டு மனை இல்ல, வீடு இல்ல. அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுடைய குடும்பத்தில் பையன் பிறந்தா வளர்ந்து திருமணம் ஆன பிறகு அவர் தனி குடித்தனம் போகணும், அவருக்கு வீடு இல்ல, எங்களுக்கு வசதி இல்ல. அப்படிப்பட்ட அருந்ததியர் சமுதாய மக்கள், ஏழை தொழிலாளருடைய குழந்தைகள் தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர்களுக்கு அரசாங்கமே இடம் வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். இப்ப இருக்கிற வீடு மாதிரி இல்ல, பல லட்சம் மதிப்புள்ள பிரமாதமான வீடு கட்டி கொடுப்போம். விவசாயிகள் பயன்படுத்திய சுமார் 13 லட்சம் ஏக்கர் நிலத்தை திமுக அரசு கோவில் நிலமாக மாற்றியுள்ளதாகவும் அதனை மீண்டும் விவசாயிகளுக்கு மாற்றித்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. 2026 அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கோரிக்கைகள் சரிபார்த்து நிறைவேற்றப்படும் என எழுச்சி பயணத்தின் போது கழக பொதுச் செயலாளர் உறுதி. கட்டுப்படுத்தாதுன்னு 27ஆம் தேதி 370 வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. வந்து 29ஆம் தேதிக்குள்ள கோயில் வாசம் ஒப்படைக்கலாம் வாடகைதாரர் அப்படின்னா உங்களுக்கு புள்ளின் வச்சு இடிச்சு வீட்டை காலி பண்ணி கொடுக்குறாங்க. எந்த நேரம் புள்ளின் வந்து நிம்மதியா நாங்கள் கொடுக்கவே முடியல. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். உங்களுக்கு உதவி செய்யலாம்னு என்னென்ன இந்த அரசாங்கத்தில் வேணே கொண்டு வரணும். இந்த அரசாங்கம் வரட்டும், எந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்யும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூர் மாருதி நகர் ஜீவா காலனி அருகே எழுச்சி பயணம் மேற்கொள்ள சென்ற புரட்சி தமிழரை சந்தித்த செங்காந்தல் மலர் விவசாயிகள்
காந்தல் மலருக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்றும் பவுடராக தயார் செய்து ஏற்றுமதி செய்து அனுப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள உதவ வேண்டும் என புரட்சி தமிழரிடம் விவசாயிகள் கோரிக்கை. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இடைத்தரகர்கள் அகற்றப்பட்டு மார்க்கெட் கமிட்டி மூலம் விதைகளை விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். திருப்பூர் மாவட்டம் கொண்டராசம்பாளையத்தில் செங்காந்தல் மலர் விவசாயிகளிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் வாக்குறுதி. இந்த பகுதியில் எவ்வளவு ஏக்கர் இந்த கண்வெளி கிழங்கு பயிர்கள், இது கண்வெளி கிழங்குன்னு சொல்லி அதில் இருக்கிற விதை தானே 2000 ஏக்கர். விலையை கூட்டுற மாதிரி விதையை மட்டும் கொடுத்தது இல்லாமல் அது பவுடர் மாதிரி ஆக்கி கவர்மெண்ட்க்கும் விவசாயிகளுக்கும் டேரக்டாக ஒரு கனெக்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும். நிறைய மெடிசல் சரிம்மா வந்துட்டுமா, அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு புரியுதுங்களா, எங்களுடைய நீ சொன்ன மாதிரி நம்முடைய நிதி இருக்குது, மார்க்கெட் சொசைட்டி இருக்குது, மார்க்கெட் கமிட்டிங் இருக்குது, அதில் இதை விற்பனை செய்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ வியாபாரிகள் தடையெல்லாம் வருவாங்க. 2G ஸ்பெக்ட்ரமில் நாட்டையே உருக்கும் அளவுக்கு 1,74,000 கோடி ரூபாய் ஊழல் செய்த அரசாங்கம் திமுக. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்யும் ஒரே கட்சி திமுக என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. நாட்டையே உலுக்கியது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். 1,74,000 கோடி இந்த துறையில ஊழல் செஞ்சாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி இருந்தாலும் ஊழல், தமிழகத்தில் ஆட்சி இருந்தாலும் ஊழல். காவிரி நதிநீர் பிரச்சனையின் போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி பாஜக அரசு செயல்பட்டதால் கூட்டணியில் இருந்தாலும் 22 நாட்கள் நாடாளுமன்ற அவையை அதிமுக ஒத்திவைத்ததாக கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். வாக்களித்த மக்களுக்கு பிரச்சனை வந்தால் அதை தீர்ப்பதையே அதிமுக அரசு கடமையாக கொண்டதாகவும் புரட்சி தமிழர் கருத்து. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இருந்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. ஆனால் மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் காலம் தாழ்த்தியது. உடனே தமிழக விவசாய நலன் சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை, இன்றைக்கு உச்சநீதிமன்ற அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்தோம். இது அதிமுக நிலைப்பாடு. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், ஓட்டு போட்ட மக்களுக்கு பிரச்சனை வந்தால் அதை தீர்க்க வேண்டும். ஸ்டாலின் ஆட்சியில் நகை பணத்தை கடந்து உடல் உறுப்புகள் திருடும் அவலம் நிலவுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் எழுச்சியுரையாற்றிய புரட்சி தமிழர் திமுகவினர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தங்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் எனவும் பேச்சு. திமுக ஆட்சியில நல்லா சிந்திச்சு பாருங்க, தங்கத்தை திருடுவாங்க, வைரத்தை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. இப்ப உறுப்பை திருடிட்டு இருக்காங்க, உறுப்பை திருடுறாங்க. தப்பி தவறி திமுக மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடாது. அப்படியே யாராவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தா, அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா உடனே மருத்துவமனைக்கு போய் செக் பண்ணுங்க, உங்களுடைய பாட்டெல்லாம் உள்ள இருக்குதான்னு செக் பண்ணீங்க. தொழில் முதலீட்டை ஈர்க்கப் போவதாக கூறிவிட்டு ஸ்டாலின் வெளிநாட்டிற்கு சைக்கிள் ஓட்ட சென்றார். பொய்யான அறிக்கையை வெளியிட்ட ஸ்டாலின் எத்தனை நபர்களுக்கு முறையாக வேலை கொடுத்தீர்கள் என வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். இன்னைக்கு வெளிநாடு போறங்கிறார், போங்க தொழில் முதலீட்டிற்கு போங்க, நல்லது. அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறீங்க, எதுக்காக போனீங்க? தொழில் முதலீட்டு ஈர்க்க போய் சைக்கிள் ஓட்டுறதுக்கு அங்க வெளிநாடு போகணும். அது இங்கேயே ஓட்டலாம சைக்கிள்? நீங்க பத்திரிகையில வெளியிட்டு இருக்கிறீங்க. வெளிநாடு போகும்போது, ஜெர்மன் போகும்போது ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனீங்க. அதுல என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 932 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன, 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது என்று ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனீங்க. அது மட்டும் இல்ல, நீங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் 77% நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலமா 37 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னீங்க. வெள்ளை அறிக்கை விடு, அத்தனையும் பொய். இதுவரை திமுக கொண்டு வந்த திட்டம் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டால் கொடுப்பதில்லை.
பத்திரிகைகளில் வெற்றி விளம்பரங்கள் செய்தே 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்த அரசு திமுக என்று எழுச்சி பயணத்தின் போது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் முழுவதும் வெற்றி அறிவிப்பு, விளம்பரம், பத்திரிகை, செய்தி, இதை வச்சுக்கிட்டு 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரே 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். பூரா விளம்பரம் தான். அப்படியே ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அப்படியே போட்டோ ஷூட், அவளோட முடிஞ்சு போச்சு. ஒரு அறிவிப்பு கொடுப்பார், அது ஒரு குழு போடுவார். 52 குழு போட்டிருக்கார். இதுவரைக்கும் திட்டத்தை அறிவிச்சு ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு குழு போட்டு 52 குழு போட்டு அதனுடைய வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தில் கொடுக்க எல்லாமே விளம்பரம் 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 அரசாங்கம் திமுக அரசாங்கம். மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். தங்கம் வெள்ளி விலை நிலவரம் போல தினந்தோறும் கொலை நிலவரம் செய்திகளில் வரும் அளவிற்கு தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைத்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு மீது தாராபுரம் மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். 2026 அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மீண்டும் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழும் என பொதுச் செயலாளர் வாக்குறுதி. குடியரசு துணைத் தலைவராக இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்கிறார் CP ராதாகிருஷ்ணன். ஜனாதிபதி மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். உத்தரகாண்டில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பிரதமர் மோடி அதிகாரிகளுடன் ஆய்வு. வெள்ளம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட உத்தரகாண்டிற்கு 1200 கோடி ரூபாய் நிதியுதவி அறிவிப்பு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருப்பத்தூர் அருகே 13 வயது சிறுமியை காதலிக்க தொந்தரவு செய்த 19 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூரில் வீட்டில் தனியாக இருந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. நள்ளிரவில் வீடு புகுந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பீகார் இளைஞர் பிடிபட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கே பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். கோவை சரவணம்பட்டி பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் 3 லட்சம் மதிப்பிலான மெத்தப்பட்டமைன் மற்றும் உயர் ரக கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 4 பேர் சிக்கினர். விடிய அரசின் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் தமிழகத்தில் கஞ்சா கடத்தல் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்து ஆலப்புழா வரை செல்லும் தன்பாத் ரயிலில் தமிழக இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 20 கிலோ கஞ்சா கடத்தி வந்த 4 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறி வருவதாக மக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கடலில் மிதந்து கொண்டிருந்த 50 கிலோ எடை கொண்ட கஞ்சா பறிமுதல். சர்வதேச போதைப் பொருள் விற்பனை மையமாக தமிழ்நாட்டை மாற்றியதுதான் ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை என பொதுமக்கள் கடும் சாடல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நெல்லூர்பேட்டை பகுதியில் 400 போதை மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகள் சிக்கியது தொடர்பாக 15 பேர் பிடிபட்டனர். இளைய சமுதாயத்தை சீரழிக்கும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாத திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் சரமாரி கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்த நபர் பிடிபட்ட நிலையில் 7000 மதிப்புள்ள 28 அரசு மதுபான பாட்டில்கள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் மீது சிறிதும் பயமில்லாததால் கள்ள மது விற்பனை களைகட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து பொன்னேரி நோக்கி சென்ற மின்சார ரயிலில் இளைஞர்கள் மது அருந்திய சம்பவத்தால் பயணிகள் அதிர்ச்சி.
விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சந்தை மது விற்பனை கொடிகட்டி பறப்பதால் பொது இடங்களில் மது அருந்தும் பார்களாக மாறிய அவலம். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே 1.25 லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட 100 கிலோ குட்கா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய சொகுசு காருடன் 2 பேர் பிடிபட்டனர். பொம்மை முதல்வரின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அயனாவரத்தில் இளைஞர்களை சீரழிக்க 1.5 கிலோ கஞ்சா கடத்தி சென்ற 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர்கள், இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் சீரழியும் நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஸ்ரீனிவாசன்பேட்டையைச் சேர்ந்த தூய்மை பணியாளர் மாந்தாங்கல் பகுதி அருகே முட்புதரில் முகம் சிதைந்த நிலையில் சடலமாக கண்டெடுப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அரங்கேறாத நாளே இல்லை என மக்கள் ஆவேசம். திருப்பூர் மாவட்டம் கல்லம்பாளையத்தில் மது அருந்த பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்ட மகனை கல்லால் அடித்து கொலை செய்த தந்தை. மதுவால் குடும்பங்கள் சீரழிந்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு மது விலக்கை அமல்படுத்தாமல் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதாக மக்கள் விமர்சனம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே சொரத்தூர் கிராமத்தில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் முதியவர் அடித்து கொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூரில் நகைக்கடைக்கு பர்தா அணிந்து வந்த ஜெயசித்ரா என்பவர் நகை வாங்குவது போல் நடித்து கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடிக்க முயற்சி. விடிய ஆட்சியில் காவல்துறை செயல் இழந்துள்ளதால் துணிகரத்துடன் குற்ற சம்பவங்கள் நிகழ்வதாக மக்கள் ஆவேசம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கடை வாசலில் நிறுத்தியிருந்த ஸ்கூட்டர் திருடப்பட்டு 10 நாட்களாகியும் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் திணறும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. திருடன் கையில் சாவியை கொடுத்தது போல் திமுக கையில் ஆட்சியை கொடுத்ததே இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பட்டப்பகலில் மூதாட்டியை வீடு புகுந்து தாக்கிவிட்டு நகை பணம் கொள்ளை. கடந்த வாரம் இதே வீட்டில் 30,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தால் மீண்டும் பட்டப்பகலிலேயே கொள்ளையடிக்கும் அளவுக்கு துணிகரம் வந்திருக்குமா என பொதுமக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் அருகே கோபாலபுரத்தில் சாலையில் நெல்லை கொட்டி வைத்து தீயசக்தி திமுக அரசு எப்போது நெல்லை கொள்முதல் செய்யுமோ என காத்திருக்கும் விவசாயிகளிடம் காரில் இருந்தபடியே ஆய்வு நாடகம் நடத்தி அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். விவசாயத்தின் மேல் அக்கறை இல்லாதவருக்கு விவசாயத்துறையை வழங்கியுள்ளதாக விடியா முதல்வர் ஸ்டாலின் மீது விவசாயிகள் ஆவேச குற்றச்சாட்டு. அதிக தற்கொலைகள் நடக்கும் நகரங்கள் பட்டியலில் 2வது இடத்தில் சென்னை. தேசிய சுகாதார இயக்கத்துடன் இணைந்து நிம்ஹான்ஸ் மருத்துவமனை நடத்திய ஆய்வு முடிவில் தகவல். விடிய அரசால் சுமார் 18 கோடி ரூபாயில் பலப்படுத்தப்பட்ட மதுரை மாவட்டம் மாடக்குளம் கண்மாய் கரை சிறு மழைக்கு கூட தாங்காமல் மண் சரிவு ஏற்பட்டதால் கிராம மக்கள் அச்சம். போடி ரயில்வே லைன் முதல் பொன்மேனி மடை வரை கண்மாய் கரையை பலப்படுத்தி செம்மண் சாலை அமைக்கும் பணிகள் 4 மாதங்களாக நடைபெற்ற நிலையில் ஏற்பட்ட மண் சரிவு மூலம் முறைகேடு வெட்ட வெளிச்சம். 17 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டு எந்த வேலையும் உருப்படியாக இல்லை. ஒரு நாள் மழைக்கு பூரா சரிஞ்சு கீழே போய்கிட்டு இருக்கு. அங்கங்கே கமிஷனை வாங்கிட்டு பூரா பேர் எந்த வேலையுமே பார்க்காம பூராமே சரிஞ்சு போயிடுச்சு. 17 கோடி ரூபாய்க்கு எடப்பாடி ஆட்சியில் 1.5 கோடி ரூபாய்க்கு கம்மா மராமத்து பார்த்தாக ஒத்தப்படு தண்ணி வெளியேறலை.
இவங்க பூரா போலியான வேலை வந்து 17 கோடி ரூபாய்க்கு வந்து போலியான வேலை வந்து. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அடுத்தடுத்து 3 கோயில்களின் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிய 2 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் குடிநீர் குழாய் சரிபார்ப்பிற்காக தோண்டப்பட்ட பெரிய பள்ளத்தில் அறிவிப்பு பலகை ஏதுமின்றி அதிகாரிகள் வாழை மட்டையை தடுப்பாக வைத்துவிட்டு சென்ற அவர் மக்களின் உயிர் மீது துளியும் அக்கறையின்றி செயல்பட்ட விடியா மாடல் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளுக்கு வலுக்கும் கண்டனங்கள். குழி நோண்டியிருக்காங்க. அந்த குழிகிட்ட பார்த்தீங்கன்னா அரிப்பு ஏற்பட்டு ரோடை வந்து அரிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன மழைனாலுமே அரிப்பு ஏற்பட்டுரும். இங்கே பள்ளம் இருக்கிறது தெரியலை. அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா குழிகளை தோண்டி வச்சிருக்காங்களே தவிர அதுக்கு தீர்வு வந்து மண்ணள்ளி போடணும். இல்லை அப்படின்னா எதையாவது ஒரு சிவப்பு கம்பத்து வைக்கணும், இல்லை அந்த இடத்துல ஒரு பேரிக்காடை வைக்கணும். எதுவுமே பண்ண மாட்டாங்க. இங்கே இல்லை, திருப்பத்தூர் முழுவதும் அப்படித்தான் குழியை தோண்டி போடுறாங்க. எந்த ஒரு பாதுகாப்பான எதுவுமே செய்ய மாட்டாங்க. டூ வீலர்லையும் காரில் செல்றவங்களுக்கும் ஆபத்தை விளைவித்து உயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு. அச்சுறுத்தலோட இரவு நேரங்களில் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணும்பொழுது பொதுமக்கள் முகந்த பயத்தோட தான் பயணிக்கிறாங்க. இங்கே பகுதி மட்டும் இல்லை, திருப்பத்தூர் பகுதியில் பல்வேறு பகுதியில் இதே நிலைமை தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் முகாமில் 2.5 மணி நேரத்திற்கு மேலாக இணைய சேவை முடங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதி. மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி, இணைய சேவை உள்ளிட்ட முறையான ஏற்பாடுகள் இன்றி வெற்று விளம்பரத்திற்காக ஸ்டாலின் அரசு முகாம்களை நடத்தி அலைக்கழிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தொகுதியான திண்டுக்கல் மாவட்டம் வீரக்கல் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள மின்மயான காத்திருப்பு அறை, காத்திருப்பு மண்டபத்தை புதுப்பித்து தர வேண்டுமென அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் தேரோடும் வீதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அவதி. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளாததால் தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் மாமு கோவிலூர் காளியம்மன் கோவிலுக்கு சொந்தமான குளத்தில் சட்டவிரோதமாக மணல் அள்ள பயன்படுத்திய ஜேசிபி லாரிகள் சிறைப்பிடிப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மணல் கொள்ளை மாஃபியாக்களை கட்டுப்படுத்த முடியாமல் வெற்று விளம்பரங்களில் திளைத்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை திருமங்கலம் அருகே பிறந்து ஓரிரு நாட்களேயான ஆண் குழந்தை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தை ஸ்டாலின் மாடல் அரசு கைவிட்டதே இதுபோன்ற பச்சிளம் குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடை இயந்திரங்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதால் அறுவடைக்கு தயாராகி வரும் பயிர்கள் பாதிக்கப்படும் சூழல். இருக்கின்ற சில இயந்திரங்களும் பழுதாகி கிடப்பதாகவும் அவற்றை சரி செய்ய விடிய அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் தனியார் அறுவடை இயந்திரங்களுக்கு அதிக வாடகை செலுத்த வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாவதாகவும் விவசாயிகள் குமுறல். பிசியோதெரபிஸ்டுகள் தங்கள் பெயருக்கு பின்னால் டாக்டர் என்ற பட்டத்தை பயன்படுத்தக்கூடாது. பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியாளர்கள் மட்டுமே டாக்டர் பட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற பொது சுகாதாரத்துறை இயக்குநரகத்தின் வழிகாட்டுதல்கள் குறித்த விவகாரம் பரிசீலனையில் இருப்பதாக தகவல். போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை கைது செய்த போது மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு விசாரணை. அனைத்து ஆதாரங்களுடன் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்சியில் பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றான ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. 5 கால பூஜையுடன் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். யுபிஐ பரிவர்த்தனையின் 24 மணி நேர உச்சவரம்பை உயர்த்திய இந்திய தேசிய பணப்பட்டுவாடா கழகம். வரும் 15ஆம் தேதி முதல் பங்குச்சந்தை முதலீடு மற்றும் காப்பீட்டு பிரீமியத்தின் உச்சவரம்பு 2 லட்சம் ரூபாயில் இருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்வு.
மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் 4.2 ஏக்கர் நிலத்தை 3,472 கோடி ரூபாய்க்கு ரிசர்வ் வங்கி விலைக்கு வாங்கியுள்ளது. மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தில் புதிய அலுவலகம் கட்ட ரிசர்வ் வங்கி திட்டமிட்டிருப்பதாக தகவல். சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூரில் நக்சலைட்டுகள் 16 பேர் காவல் நிலையத்தில் சரண். இயக்க தலைவர்களுடனான கருத்து வேறுபாட்டின் காரணமாக சரணடைந்ததாக நக்சலைட்டுகள் தகவல். ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்களை சேர்ப்பதை நிறுத்துமாறு ரஷ்யாவிற்கு இந்தியா அறிவுறுத்தல். ரஷ்ய ராணுவத்தில் தற்போது பணியாற்றும் இந்தியர்களை விடுவிக்கவும் வலியுறுத்தல். நேபாள சிறைகளிலிருந்து தப்பிய 60 கைதிகள் இந்திய எல்லையில் கைது. இந்தியா நேபாள் எல்லையில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு தீவிரம். நேபாளத்தில் இடைக்கால பிரதமரை தேர்வு செய்வதில் நீடிக்கும் குழப்பம். இளைஞர் பிரதிநிதிகள் ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் இழுபறி. நேபாளத்தில் அரசுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த இளைஞர்களிடையே பிளவு. ஒரு தரப்பினர் சுஷீலாவையும் மறுதரப்பினர் குல்மானையும் ஆதரிப்பதால் பரபரப்பு. மல்லிகை பூவை தலையில் சூடி வந்ததற்காக விதிக்கப்பட்ட அபராத தொகை 1,14,000 ரூபாயை ரத்து செய்ய வேண்டுமென ஆஸ்திரேலிய அரசிடம் நடிகை நவ்யா நாயர் கோரிக்கை. ஆஸ்திரேலிய பயணத்தின் போது தலையில் பூ சூடி வந்ததாகவும் மறைத்து எதையும் எடுத்து வராததால் அபராத தொகையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நவ்யா நாயர் வேண்டுகோள். ஏமன் தலைநகர் சனாவில் ராணுவ தலைமையகம் மற்றும் பெட்ரோல் நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 35 பேர் பலி, 130க்கும் மேற்பட்டோர் படுகாயம். அண்மையில் இஸ்ரேல் விமான நிலையத்தின் மீது அவுதி படைகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி என தகவல். ஆரக்கல் நிறுவனத்தின் பங்கு விலை 43% உயர்ந்ததால் லாரி எலிசனின் சொத்து $101 பில்லியன் அதிகரித்து எலான் மஸ்கை விஞ்சி உலகின் மிகப்பெரிய பணக்காரர் ஆனார். சில மணி நேரத்திலேயே ஆரக்கல் நிறுவனத்தின் பங்கு சரிந்ததால் லாரி எலிசனின் சொத்து மதிப்பு $393 பில்லியன் இருந்து $383 பில்லியனாக குறைந்ததால் 384.2 பில்லியனுடன் மீண்டும் முதல் இடம் பிடித்தார் எலான் மஸ்க். காங்கோ நாட்டில் இருவேறு இடங்களில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 89 பேர் பலி. ISIS ஆதரவு பெற்ற ஐக்கிய ஜனநாயக படையினர் நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதி. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில் பணியாற்ற சீனர்களுக்கு தடை. நிலா மற்றும் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதில் இரு நாடுகளுக்கு இடையே போட்டி நிலவி வருவதால் நாசாவின் திட்டம் குறித்த விவரங்கள் சீனாவிற்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக நடவடிக்கை. இந்தியா மீதான 50% வரியை குறைத்து அமெரிக்க அதிபர் நட்பு ஒப்பந்தம் செய்தால் இந்திய ஏற்றுமதி அதிகரித்து ரூபாயின் மதிப்பு உயரும் என எதிர்பார்ப்பு. பேச்சுவார்த்தைகள் இம்மாதம் முடிவடையும் நிலையில் டாலர் மதிப்பு குறைந்து அமெரிக்க வணிகத்தை பாதிக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கை. அடுத்த ஆண்டு 48 நாடுகள் பங்கேற்கும் 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான தகுதி சுற்று போட்டியில் பிரேசில் அணி அதிர்ச்சி தோல்வி. பிரேசில் அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் பொலிவியா வெற்றி பெற்றதை அந்நாட்டு ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். இந்தியா ஏ அணிக்கு எதிரான தொடரில் இருந்து காயம் காரணமாக ஆஸ்திரேலியா ஏ அணியின் ஆல்ரவுண்டர் ஆரோன் ஹார்டி விலகல். ஹார்டிக்கு பதிலாக வில் சதர்லாண்ட் ஆஸ்திரேலியாவின் ஏ அணியில் இணைவார் என்றும் தகவல். பாட்னா அணிக்கு எதிரான ப்ரோ கபடி போட்டியில் மும்பை அணி த்ரில் வெற்றி. குஜராத் அணியை வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் டெல்லி அணி தொடர்ந்து முதலிடம். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டனில் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு தகுதி. ஆடவர் இரட்டையரில் சாத்விக் சிராக் ஜோடி காலிறுதிக்கு முன்னேற்றம். ஹாங்காங் அணிக்கு எதிரான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசம் வெற்றி. இன்று நடைபெறும் லீக் போட்டியில் பாகிஸ்தான் ஓமன் அணிகள் மோதல்.
செல்வனி செல்வராஜ் இயக்கத்தில் மலையாள நடிகர் துல்கர் சல்மானின் காந்தா படத்தின் ரிலீஸ் ஒத்திவைப்பு. மறைந்த நடிகர் தியாகராஜ பாகவதரின் வாழ்க்கை கதையாக உருவாகியுள்ள இந்த படத்தின் புதிய வெளியீட்டு தேதியை விரைவில் அறிவிக்க உள்ளதாக படக்குழு அறிவிப்பு. பாக்ஸ் ஆபீஸில் மாபெரும் வசூல் சாதனை படைத்த கல்யாணி பிரியதர்ஷனின் லோகா திரைப்படம். உலக அளவில் லோகா திரைப்படம் 202 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவிப்பு. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகை சிம்ரன் தயாரிப்பாளராக களமிறங்க முடிவு. 4D மோஷன் பிக்சர்ஸ் என்ற பெயரில் த்ரில்லர் ஆக்ஷன் கதைக்களத்தில் புதிய படத்தினை தயாரிக்க நடிகை சிம்ரன் முடிவு என தகவல்.